welcome to another brand new episode of Mr. Gold Kadalanai Varangam Suvaiyo Suvai powered by Attukal Perungayam. So இன்னைக்கு நம்ம chef invite பண்ணிட்டு நம்ம recipes-உம் பாத்துறலாம். Before that, hello chef, welcome to the show. Thank you. எப்படி இருக்கீங்க? நம்ம சூப்பரா இருக்கோம். நம்ம ரெண்டு பேருமே பாருங்க இன்னைக்கு ஒரே கோரஸ்லயே பேசியிருக்கோம். So definitely recipes சாப்பிட கூட நிறைய பேர் இன்னைக்கு நம்ம செட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஓகே. So இன்னைக்கு நம்ம ரெசிபீஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா ஷோக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு சொல்லலாமா ஷெஃப்? நல்லா சுவையான ஆட்டுக்கால் சூப். ஓகே. நம்ம வழக்கம் போல ஒரு பிஞ்ச் ஆஃப் பஞ்சோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஆட்டுக்கால் சூப் தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கால் 1 செட், தக்காளி 2 நம்பர், சின்ன வெங்காயம் 10 நம்பர், இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 10, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 2, கிராம்பு 2, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது. ஷெஃப், இன்னைக்கு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டுக்கால் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஒரு செட்டு ஆட்டுக்கால், ஒரு செட்டு அப்படின்னா 4 கால். ஓகே. 4 காலை வந்து நம்ம 4ஆக வெட்டி, தென் அதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இது, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு, ஒரு குக்கர்னால் வந்து ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். அக்கார்டிங் டு குக்கர். நம்ம பெரிய குக்கர் நம்ம பல்காக செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 விசில் போதும். நம்ம இது வந்து ஒரு 5 விசில் எடுத்து உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தென் இப்போ வந்து இதுக்கு ஒரு பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம். லைட்டாக வறுத்துடுறோம். இதில் வந்து அரிசி, இந்த ரா ரைஸ் பச்சை அரிசி வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்னிங் கொடுக்கும், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஃப்ளேவருக்கு நம்ம இப்போவே ஆட் பண்ணிடுவோம் ரைஸ் இதுலேயே. ஆமாம், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு சேர்க்குறோம். தேவைப்பட்டால் நம்ம பச்சை மிளகாய் கூட நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் வேக வைக்காம பெப்பர் இல்லைங்களா? ஆமாம். இப்போ நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாதாம் இருக்குல்ல, ஆல்மண்ட், அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு தோல் உரிச்சு அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. எங்க செஃப் நம்ம பாதாம் காணுமே இன்னைக்கு? இல்ல, ஆக்சுவலா இது வந்து ஒரு பஞ்சுனா நல்லா சுருன்னு இருக்கணும், அந்த மாதிரி சூப் இது. அதனால காரமா இருக்குன்றதனால இன்னைக்கு நோ பாதாம். பட் ரிச்சா இருக்கணும் அப்படினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன், நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. ஓகே. சோ நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட்ல ரைஸும் ஆட் பண்ணது நல்லா ஆல்ரெடி இட் ஸ்மெல்ஸ் அமேசிங் செஃப். ஃப்ளேவர் அந்த ரைஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கு. இதை நம்ம blend பண்ணிக்கலாம், நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பிளெண்ட் பண்ணி அந்த மசாலாவை நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அரைச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா அழகாக பார்த்தீங்கன்னா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஷெஃப் இந்தாங்க நீங்கள் கேட்ட மசாலா. தேங்க்யூ. யூ வெல்கம் ஷெஃப். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அடுத்தது கடல் நெய் பயன்படுத்துகிறோம். ஓகே. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி அதை வேக வச்சு எடுத்ததுனால நம்ம இதுக்கப்புறம் செப்பரேட்டாக திரும்ப வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இல்லைங்களா? ஆமாம், நல்லா 5 விசில் விட்டு நல்லா அருமையாக வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு சாட்டே பண்ணிட்டோம்னா அதை ஆட் பண்ணிட்டோம்னா சூப் ரெடி. அவ்வளோதான். கண்டிப்பாக சிம்பிள். ஒரு நல்ல ஒரு சத்தான சூப்பு. சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடலாம். அளவாக சாப்பிட்டா எல்லாமே ஆரோக்கியம் தான். கண்டிப்பாக. அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் நிறைய பேருக்கு இந்த கோல்டு அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளூ சீசன் அப்படின்னு இல்லையா? we are technically going through the flu season right now. ஸோ அந்த ஃப்ளூ சீசனுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி இது. அது இந்த ஈவினிங் டயத்தில் நல்லா வந்து சில்லான டயத்தில் சூப் அடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. தென் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் இடிச்சிருக்கோம். இஞ்சி எவ்வளோ பூண்டு போடுறோமோ அதுக்கு ஈக்குவலான இஞ்சி அதையும் இடித்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். பட் இதை வந்து நம்ம இடிச்சது போடுறோம். இந்த மசாலாவில் இதை இடித்தது நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா சுவையாக கொடுக்கும். சூப் சாப்பிட்றப்ப அது நம்ம அந்த ஒவ்வொரு துளிலையும் அந்த டேஸ்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே. கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஓகே. நிறைய பேர் வந்து
ஆட்டுக்கால் அப்படின்னாலே வந்து ஜென்ரலாக நான்வெஜ் அப்படின்னாலே மட்டன் சிக்கன் அப்படி தான் போவோம். கரெக்ட். சூப் அப்படின்னு போகிறப்ப இது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் குடிக்கணும்னா நம்ம வெளில ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் ஆர்டர் பண்ணுவோம். வீட்டில் சமைக்கிறதுக்கு மற்றதெல்லாம் சமைச்சா கூட இந்த சூப்பெல்லாம் பண்ணணும்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இஃப் யூ மேக் இட் சிம்பிள் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க இல்லை ஷெஃப்? ஆமாம், உங்களுக்கு அந்த ஃப்ளஷோட சேர்ந்து ஒரு ஜெல்லி ஆட்டம் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்கும். அப்படி வெரி நைஸ். ஓகே, ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் நம்ம? சாத்தே பண்ணியாச்சு. அடுத்து தான் நம்ம தக்காளி. ஓகே, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். சூப்புக்கு எப்பொழுதும் கொஞ்சம் நம்ம பழுத்த தக்காளி ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த புளிப்பும் ப்ராப்பராக கிடைக்கும். டொமேட்டோ வந்து கம்ப்ளீட்லி பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா சார்? வதக்கிட்டோம், நல்லா வதக்கணும். வதக்குறோம். ஒரு குவார்ட்ரு, அதாவது 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள். ஏற்கனவே நம்ம இந்த வேக வச்ச ஆட்டுக்காலையும் சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஆமாம். ஓகே, தென் இப்போ இந்த வேக வச்ச ஆட்டுக்காலை இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ எவ்வளோ நேரம் குக் பண்ண விட சார்? அவ்வளோதான், ஒரு கொதி வந்துட்டோம். ஓகே, இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோமா? லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது. நம்ம அந்த மசாலா லாஸ்ட்டாக அந்த பொடி ஆட் பண்ணுறப்ப ஒரு லைட்டாக திக்காகும். இந்த ரைஸில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். தென் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே மெயின் இன்க்ரீடியன்ட் நாங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? ஓகே, ஸோ இதை கொதி வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஷெஃப், நம்ம சூப் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. ஐ திங்க் சும்மா தலைவலி கொதிக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது. இதன் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, தேவையான உப்பு. தென் நம்ம அந்த அரைச்ச மசாலா, இந்த பொடி. ஃபைன். இப்போ இதை எவ்வளோ நேரம் கொதிக்க விட போகிறோம்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், மசாலா ஆட் பண்ணோனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கொடுக்க தேவையில்லை. கரெக்ட். ஓகே, அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். சூப்பர். ஃபைன், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆட்டுக்காலை மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து குக்கரில் 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடாயில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு, ஏலக்காய், பச்சரிசி எல்லாம் சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து வதக்கி இந்த வேக வச்ச ஆட்டுக்காலோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அரைச்ச பொடியை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஆட்டுக்கால் சூப் தயாராகிடும். நம்ம சூப்பர்பான மட்டன் கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஷெஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி நைஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இந்த பெர்ஃபெக்டான சீசனுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபி. கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப் ஃபார் திஸ் அமேசிங் ரெசிபி. பட் திஸ் இஸ் நாட் தி எண்ட் இல்லையா? இன்னொரு அமேசிங்கான ரெசிபி காத்துட்டு இருக்கு நமக்காக. கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த மட்டன் சூப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கணும், சூப் கேட்டாங்களே பசங்க அப்படின்னா இந்த ரெசிபியை 100% வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஷெஃப், அடுத்த ரெசிபியும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரெசிபி இல்லைங்களா? வாட் ஆர் வி மேக்கிங்? நம்ம சூப் ஃபர்ஸ்ட் ஒரு சூப் பார்த்தோம். அடுத்து நறுக்குன்னு ஒரு நண்டு சூப். சூப்பர். நம்ம நண்டு ஸ்பெஷலான சூப் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும்னு பார்த்துடலாம். கடல் நண்டு சாறு தேவையான பொருட்கள்: நண்டு 4 நம்பர், தக்காளி 1, சின்ன வெங்காயம் 10 நம்பர், இஞ்சி சிறிய துண்டு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் அரை மூடி, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம 300 கிராம் நண்டு சேர்த்துருக்கோம். அதாவது சின்ன நண்டா
ஒரு 6 நிமிடம் எடுத்துருக்கோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஓகே. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு, கொதிக்குது. இதில் சின்ன வெங்காயம். இந்த தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு இன்னும் ஜாஸ்தி ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஒரு ஃப்ளேவரு, நல்லா ஒரு சத்து, நல்லா டேஸ்ட்டு. தென் இதில் இஞ்சி பூண்டு இடித்தது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்சி போடுறப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும், இடித்து போடுறப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்ல தூக்கி கொடுக்க போகுது இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நல்லா டக்குன்னு பண்ணுற சூப்பு இது. ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். இந்த நண்டு வாங்கி வைக்கணும், அவ்வளோதான். கர்லீஸ் போட்டுக்கிறோம். தென் கொஞ்சோண்டு டொமேட்டோ, தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கிறோம். இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் நண்டு சேர்த்துக்கலாம். ஓகே. ஓகே, நண்டு இப்போ ஆட் பண்ணிடலாம். அந்த தேங்காய் நண்டு, இந்த இடித்த இஞ்சி பூண்டு நல்லா நம்ம செய்கிறப்பே அதில் ஃபீல் பண்ணுவோம். ஆமாம், செய்கிறப்பே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்லிங் த செட். யா, இது லைட்டாக வதங்கட்டும். ஓகே, இது வதங்கிருச்சு. தென் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி ரெசிபியில் நம்மளே வந்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணி. இதில் நம்ம அப்படியே டைரக்ட் மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். ஆமாம், நம்ம ஆக்சுவலாக நம்ம கிரவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம். அது ஒரு சுவை, இது ஒரு சுவை. ஓகே, அவ்வளோதான். ஒவ்வொருக்கும் ஒரு சுவை கிடைக்கும். எவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்தோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள் ஓகே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். தென் சோம்புத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் டீஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இதில் கோகனட் மில்க்கும் எடுத்துருக்கோம். அதில் நம்ம லாஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட பேஸ் வந்து நம்ம கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் இல்லாமலும் நம்ம செய்யலாம். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது நல்லா வந்து ஒரு கொதிச்சு வரட்டும். இதில் கோகனட் மில்க் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப லைட்டாக ஒரு ஸ்பைஸ் இருக்கும். ஸோ இது சேர்க்குறப்ப கொஞ்சம் மைல்டாக ஒரு ரிச்சாக இருக்கும். நம்ம ஸ்பைஸை கூட கொஞ்சம் கட் டவுன் பண்ணுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக நமக்கு நல்லா காரமாக சுருன்னு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்காம கூட இருக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஆனால் இப்போ நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக சேர்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோமா நம்ம தேங்காய் பால்? ஓகே, கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபி எல்லாமே ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி சூப்பராக பண்ணலாம். வெரி நைஸ். ஏன்னா வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் இப்போ ஒரு ஆட்டுக்காலாக இருக்கட்டும், இல்லை நண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிக்கனாக இருக்கட்டும், இதை பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளான், ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸில் தாராளமாக பண்ணிடலாம். கம்ப்ளீட்லி. இதில் பிளான் பண்ணுறதை விட இதை டிசைட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை ஷெஃப்? ஏன்னா இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம், மத்தியானத்துக்கு என்ன, நைட்டுக்கு என்ன அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சமையல் ஷோ பார்த்து ஓகே இதை இந்த வீக்கெண்ட் ரெசிபி இதை தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானிங்கை அந்த ப்ரெப்பை நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரெண்டுமே சூப்ஸ் அப்படின்றதுனால வீக்கெண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து நல்ல மழை வர டைமில் என்ஜாய் பண்ணுங்கள். யா, கொதி வந்துருச்சு. தென் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். எப்போனாலும் எப்படி வேணா எதை வேணா சாப்பிடலாம். அதை என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். that was really nice. திரும்ப சொல்லுங்க செஃப். இல்லை, என்ஜாய் பண்ணி செய்யணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். கரெக்ட். அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. கரெக்ட், ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும். யா, ஓகே. ஸோ இது கொதி வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? யா, ஃபினிஷ். நம்ம அடுத்து வந்து லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு பெப்பர், ஃபைனலாக இந்த பெப்பர் தூள், மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னா பெப்பர் தூள் வந்து ரொம்ப கொதிச்சாலும் உங்களுக்கு ஒரு கசப்பு வரும். ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
டேஸ்ட் இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே. கடல் நண்டு சாறு எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இடித்த இஞ்சி, பூண்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு அதோட நண்டு சேர்த்து லைட்டாக கிளறி அதோட மஞ்சத்தூள், அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் நல்லா கிளறி தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா கடல் நண்டு சாறு தயாராகிடும். ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போத் தீஸ் வண்டர்ஃபுல் ரெசிபீஸ். கண்டிப்பாக அடுத்த வாட்டியும் நீங்கள் இதே மாதிரி அட்டகாசமான ரெசிபீஸ் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் அது வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு பாய் சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே, ஸோ we'll see you again next week with another set of interesting recipes. அது வரைக்கும் this is me Sheetal and our chef Palni Murugan saying bye bye. இது நம்ம மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் சுவையோ சுவை powered by டக் டக் பெருங்காயம்.